மனசாட்சியின் பதிவுகள் தான் நான் என்னுடைய ஆன்மாவுக்கு விரோதமாக போகும்போது என்னை நினைவூட்டுது. என்கிட்ட ஒரு ரெக்கார்டு இருக்கு. உணர்வுபூர்வமா மனிதன்னா எப்படி வாழணுங்கிற ரெக்கார்டு எனக்குள்ள இருக்கு. அந்த ரெக்கார்டை நான் கிராஸ் பண்ணும்போது எல்லாமே எனக்கு உணர்வு அறிவிக்குது. வேண்டாம், திருட போனாலோ, பொய் சொன்ன போனாலோ, நம்பிக்கை துரோகம் செய்ய போனாலோ, ஆண் பெண் உறவுலையோ, என்னுடைய வேதத்திற்கு புறம்பான காரியத்தை நான் செய்ய போறேன் அப்படின்னாலே அந்த இடத்துல உணர்வு என்னை தடுக்குது. அதுதான் மனசாட்சி நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப மனசாட்சி தான் ஆன்மா. மனசாட்சி தான் இறைவன் நம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பாதை. இறைவனுடைய தூது செய்திகள் அந்த மனசாட்சியிலிருந்தே நமக்கு கொடுக்கப்படுது, நம்ம மனதிற்கு அறிவிக்கப்படுது. அப்ப ஆன்மாவிற்கும் மனதிற்கும் தான் நேரடி தொடர்பு. அந்த தொடர்பு எந்த அளவு அழகானதா இருக்கோ அந்த அளவு உயிரோட்டம் பிறக்குது. உயிரோட்டமான உடலையும் உயிரோட்டமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னா என்னுடைய மனம் ஆன்மாவோடு இணைந்து வாழ வேண்டும்.